ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃப்ரம் ஜாஷ்வத்மா. என்னோட vlog வந்துட்டு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டிருக்கேன். அதுவுமே கேரளாவில் சம்மந்த ரிலேட்டடான அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் என்ன இதை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய கேரளா லைஃப்பில் ஒன் டே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன்ஸ் என்ன, காலையில் என்ன பண்ணுறேன், அந்த டே ஃபுல்லாக எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஷார்ட்டான ஒரு vlog-ஆக போடலான்ட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் என்னோடய ரொட்டீன் vlog வந்து நான் வீடியோவாக நான் எடுக்கலை, மார்னிங் ரொட்டீன். ஏன்னா பாப்பாவே ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படியும் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதனால் அந்த டைமிங் எனக்கு செட் ஆகாது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா இவங்களை கரெக்டான டைமுக்கு என்னால் அனுப்ப முடியாது. அதனால் வீடியோஸ் நான் எடுக்கலை. அவங்களெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் அடுத்து வர ரொட்டீன் இருக்குல்ல, ஸோ என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆக பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வீடு தலைகீழாக இருக்கும். ஸோ எங்கள் வீடும் கொடூரமாக தான் இருக்குது. இதை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன், எவ்வளோ நேரம் நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தெரியுதா, வீடே கொடூரமாக இருக்குது. மார்னிங் எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். பாப்பா வீட்டில் இருக்கா அப்படின்னா மார்னிங் தெரியுதா, ஒரு வேலை நடக்கலை, தூங்கி எழுந்திரிச்ச பெட் அப்படியே இருக்குது. அதே மாதிரி எனக்கு துணி வேற துவைச்சி போட்டுட்டேன், இன்னும் மடிக்கலை, அதுவும் வேற இருக்குது, மடிக்கணும். துணி துவைக்கிறதுக்கும் இருக்குது. துணி மடிக்கிறது மட்டும் இல்லை, இதை நான் மடித்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் நான் துணியும் போடணும். இப்போ 2 நாளாக மழையும் இல்லை வெயிலும் இல்லை. இது என்ன கிளைமேட்டுன்னு எனக்கு தெரியல. ஒன்று வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, இல்லை மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ரெண்டுமே இல்லை. ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. 2 நாளாக ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருக்கு நாளே. பார்ப்போம். காலையில் எனக்கு வேலை ஓடணும்னா கண்டிப்பாக டிவி இருக்கும். ஒன்று பாட்டு கேட்பேன், இல்லை கொரியன் ட்ராமாஸ் பிடிக்கும். விஜே சொல்லிட்டு ஒருத்தரோட ஐடி இருக்கு, விஜே வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அந்த அண்ணாவோட கொரியன் எக்ஸ்பிளைனிங் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டினியூவாக பார்க்குறேன். அவர் என்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஒன்று காலையில் அவரோட வீடியோஸ் டிவியில் போட்டு ரன் பண்ணிட்டு வேலை பார்ப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டு 90s ஹிட் போட்டுட்டு பார்ப்பேன். காலையிலேருந்து நாங்கள் இன்னும் டிவி போடலை, இப்போ தான் டிவி ஆன் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. கண்டுபிடிக்காம விட்டுருக்கான், ஆனா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான்னு தோணுது. சரி, அவன் நினைச்ச மாதிரியே புதுசாக ஒரு த்ரில்லர் ட்ராமா போட்டிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. யாரும் பார்க்காத இருக்கீங்கன்னா பாருங்க. குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியும், இந்த மாதிரி ஹோம்ஒர்க் ஒர்க் நோட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் இந்த பிள்ளைங்க எழுதும். ஹோம்ஒர்க்கை தவிர எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நான் பெற்றது பாருங்க, கையை வரைஞ்சி அதுக்குள்ளே என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கா அவளோட ஹோம்ஒர்க் நோட்டை. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணேன். அவள் ஆனால் ஸ்கூலில் தான் இருக்கா, அங்கே இருந்துட்டு கூட அந்த மேடம் நீ இங்கே வேலை வாங்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு ஓரளவுக்கு ஹாலை நீட் பண்ணிட்டோமா, பெட்ரூமை நீட் பண்ணலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் தலகாணி உரம்லாம் கழுவி போட்டேன். அதனால இன்னும் தலகாணி உரம் போடாமல் இருக்குது, மாற்றணும். இன்னைக்காவது மாற்றி எவ்வளோதான் சுத்தம் பண்ணாலும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பாப்பா சாயங்காலம் வருவா, ஏறி ஒரு குதிக்கும், அவ்வளோதான். க்ளீன் பண்ண மாதிரியே தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் மாறிடுறாங்க. பேத்துக்கு சின்ன வயசில் பில்லோ கவர்ஸ் மாற்றுறதுனா பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பில்லோ கவர் மாற்றும் போது வேறு எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டேன், அவங்க செய்யும் போது இது மட்டும் பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். பெட்ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஹாலையும் பெட்ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணணும். காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் எதுவுமே நான் க்ளீன் பண்ணல, போட்டபடி அப்படியே கிடக்கு.
பாத்திரமும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை மட்டும் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு கழுவின பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன்னா ஓரளவுக்கு கிச்சன் க்ளீன் ஆயிரும். மத்தியானத்துக்கு ரைஸ் வைக்கணும் எனக்கு மட்டும். அதே மாதிரி வீடு கூட்டணும். இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. கரெக்டாக 2:45. இப்போ இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 2:45. பாப்பாவை 3:30 போய் கூப்பிட்டு வரணும் ஸ்கூல்ல இருந்து. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் துணியை துவைக்க போட்டுட்டு கொஞ்சம் துணி முடிஞ்சால் மடித்து வைப்பேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு படிச்சுப்பேன். அந்த ஒர்க்கை நாளைக்கு மாற்றிடுவேன். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. டைம் ஆகிடுச்சு. இப்போது அரௌண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். கலரி கிளாஸ்க்கு கிளம்புறோம். 1 hour எனக்கு ஆகும் எப்படின்னு இங்கேருந்து நான் போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்துக்கும் பாய்.